வீட்டுக்கு வந்த சரோஜினி மூலமா எப்படியாவது இந்த குழந்தையோட அப்பா யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆவலா இருக்க. இன்னும் 5 நாள் தான் உங்களுக்கு டைம். நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் போகிறேன். இந்த குழந்தைக்கு உங்களுக்கும் சரி. இப்படி நான் டெஸ்ட் எடுத்து யார் என்னன்னு நிரூபித்து காட்டிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டாத குறைய சொல்லிட்டு போக வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த அழகிய பாப்பாவோட அப்பா யாராவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் எண்ணங்களும் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரியான ஒரு யோசனையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே இந்த குழந்தை மேலே எந்த ஒரு கோவமும் வரல. எல்லாருமே எங்கள் குழந்தைகிட்ட அன்பாக நடந்துக்கிறதும் பாசமாக நடந்துக்கிறத பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. முக்கியமாக எங்கள் கௌதம் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட மொத்தமாக மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அக்கறையோடு நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சூர்யாவும் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு வரேன். அந்த குழந்தை எல்லாருக்கும் மேக்கப் போட்டுட்டு இருக்கதை பார்த்து அந்த இடத்துலேருந்து நடுவையும் முயற்சி பண்ணுறாங்க எங்கள் சூர்யா. ஆனால் சூர்யாவை எங்கள் தாத்தா கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்ததும் எங்கள் சூர்யாவுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு வித பாசம் எண்ணம் ஏக்கம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் விஜய் மட்டும் கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டுருக்காரு. ஏன்னா எங்கள் அனாமிகா எதுக்கு எடுத்தாலும் பேசிகிட்டே இருக்கா. இவைக்கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கொஞ்சம் வந்து தள்ளியே தான் இருந்துட்டுருக்காங்க. ஆனாலும் அந்த குழந்தை மேலே அவங்களுக்கும் பாசம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் யார் அப்பானே தெரியாமலே இங்கே இருக்கிற 3 பேருமே அந்த குழந்தைக்கு ரொம்ப பெரிய பாசத்தையும் கொட்டி வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அழகி பாப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி ஜாலியாக விளையாடிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் அனாமிகாவோட ரூமில் வந்துட்டு கண்ணை கட்டி விளையாடுற விளையாட்டில் அவங்க போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அனாமிகா ரூமில். அதை பார்த்து அனாமிகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை. இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அழகி பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த குட்டியை எதிர்த்து நிற்கவும் முடியலை, பேசவும் முடியலை. இப்படி ஆளாளுக்கு ஒரு இடத்துல போய் ஒளியும் பொழுது தான் அனாமிகா ரூமில் அந்த பீரோவில் போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. பீரோவில் அப்போ தான் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க எங்கள் அழகி குட்டி. ஆல்பம் இருக்குது, இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் என்ன இது எதுக்காக இங்கே குப்பை மாதிரி அடியில் போட்டு வச்சுருக்காங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவா, நம்ம பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாப்பா எடுத்துகிட்டு நேராக எங்கள் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்து அழகாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது இங்கே வந்துட்டு மகா கண்டுபிடிச்சு பார்க்குறாங்க. அழகின்னு அழகிய எங்கேயுமே காணும். சரி மறுபடியும் எங்கே போனான்னு தெரியல. சரி நேற்று அங்கேருந்து தானே ஓடி வந்தா, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு மகா வராங்க. மகா ஐஸ்வர்யா 2 பேருமே தேடிட்டு வரேன். அப்பாட ஒரு வழியாக இந்த குட்டிச்சா தான் என் ரூமை விட்டு போயிடுச்சு. இப்போ தான் நிம்மதியாக படுத்துங்கன்னு சொல்லிட்டு அனாமிகா போய் ரூமில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வெளியில் வர ஐஸ்வர்யாவும் மகாவும் என்ன அழகி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது மகா இங்கே பாரு நான் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோஸா, ஏது யாருடைய ஃபோட்டோஸ்ன்னு கேட்கும்போது நான் அனாமிகா ஆண்டி ரூமில் ஒளிஞ்சிருந்தல அவங்க ரூமில் இருந்து தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. கேட்காம எந்த பொருளும் எடுக்கக்கூடாதுல்ல, கேட்காம எடுக்கிறது தப்பு தானே அழகி பாப்பான்னு சொல்லும்போது இல்லை இதை நான் பார்க்குறதுக்காக தான் எடுத்தேன், இதை அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா நான் ஏன் எடுக்க போகிறேன், இது குப்பை மாதிரி கீழே கிடந்துச்சு, பார்க்க குப்பை மாதிரியே தான் இருக்கேன்னு நானும் எடுத்தேன், ஆனால் உள்ள ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அதான் சரி எடுத்துகிட்டு வந்து வெளியில் பார்க்கலான்னு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மகாவும் ஐஸ்வர்யாவும் அப்படியா, அப்படி அதில் என்ன இருக்குது, சரிவா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை பார்க்குறாங்க. அதில் அனாமிகா சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, அழகழகாக இருக்குது. எல்லாமே அனாமிகாவுடைய ஃபோட்டோஸ் தான். அனாமிகா தன்னுடைய அம்மா அப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸ், அப்புறம் பர்த்டே பார்ட்டி, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபங்க்ஷனு எல்லா ஃபோட்டோஸும் இதில் இருக்கே அப்படின்னு சொல்லி மகாவும் ஐஸ்வர்யாவும் பார்க்குறாங்க. சரி ஐஸ்வர்யா இதை நம்ம கொண்டு அனாமிகா கிட்டே கொடுக்கலான்னு சொல்லும்போது அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதான் அழகி குட்டி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டால, நம்ம பார்த்து முடிச்சுட்டே கொண்டு போய் கொடுப்போமே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா சொன்னதும் மகாவும் உட்காந்துறாங்க. மகா ஐஸ்வர்யா 2 பேருமே சேர்ந்து அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு மாற்றி மாற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும் பொழுது தான் இதில் அனாமிகா வந்துட்டு காலேஜ் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே பாரு இந்த காலேஜில் தாக்கா படிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மகவும். ஆமாண்டி மகா, இந்த காலேஜில் நானும் படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் நம்ம சுச்சுவேஷனுக்கு அதில் போய் படிக்கக்கூட முடியலை, ஏன் வெளியில் நின்று பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த காலேஜில் தான் அனாமிகா படிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு, ஆனால் உள்ளே போய் ஒரு தடவை கூட பார்க்க முடியவே இல்லை மகா அப்படின்னு சொல்ல, இப்போ வேணா படிக்கிறியாக்கான்னு மகா கிண்டலாக கேட்க, இப்போ இனிமேல் இந்த குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு நேரம் இருக்கும், படிக்க எங்கே நேரம் இருக்க போகுதுன்னு எங்கள் ஐஸ்வர்யா சொல்ல, அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் எங்கள் அழகி திருப்பிட்டு இருக்க, எதுக்கடி அழகி இவ்வளோ வேகமாக போகிறேன், மெதுவாக பார்ப்போன்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கப்போ தான் எங்கள் அனாமிகாவுடைய குரூப் ஃபோட்டோஸ் இருக்குது. குரூப் ஃபோட்டோஸை பார்த்ததுமே எங்கள் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. அக்கா மகா இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவை பார்க்கும்போது இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லும்போது உடனே அழகி குட்டி சொல்கிறாங்க, இவங்க யாரும் இல்லை, நேற்று வந்தாங்களே சரோஜினி டாக்டர், அவங்க தான் இது, அவங்களும் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா எதுவுமே தெரியாத மாதிரி ஜாலியாக அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும் பொழுது எங்கள் மகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. நேற்று எங்கள் அனாமிகா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா, இப்போ என்னடானா இங்கே இந்த ஃபோட்டோஸில் 2 பேரும் ஒன்றா ஜாலியாக இருந்துட்டுருக்காங்க. சரி அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே திருப்பும் பொழுது தான் இங்கே அனாமிகா அதுக்கு பிறகு சரோஜினி 2 பேரும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க.
தனித்தனியாக எடுத்திருக்காங்க. அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க போல். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஷேப்லாம் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கதை எங்கள் ஐஸ்வர்யா பார்க்க, என்ன மகா இதெல்லாம், இதுக்காக இந்த ஃபோட்டோஸ், அதுவும் இல்லாமல் இது யாருக்கும் தெரியாமல் குப்பை மாதிரி கிடக்கும் அப்படின்னு எங்கள் அழகி குட்டி சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இங்கே சந்தேகமும் இங்கே வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கும் மகாவுக்கும் வருது. எனக்கும் அதே தாக்கா சந்தேகமாக இருக்குது. அப்போது இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு திட்டத்தோடு தானே உள்ளே வந்திருக்கணும். இங்கே இந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு இந்த குழந்தையோட அப்பா இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதில் விஜய் தானே இருக்காரு. 3 பேரையும் சேர்த்து தானே இங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க 2 பேருமே அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருந்தே ஆகுது, அதை கண்டுபிடிச்சாகணும். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நான் மகாட்ட கேட்க, எனக்கும் ரொம்பவே படபடப்பாக இருக்குக்கா இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது. இருக்கா ஒரு நிமிஷம் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துப்போன்னு சொல்லி எங்கள் ஐஸ்வர்யா வந்துட்டு ஐஸ்வர்யா ஃபோன்லேயும் வந்து மகாவும் வந்து 2 பேருமே ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அழகு குட்டி நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு வச்சுறீங்களான்னு சொல்லும்போது, சரி மகா, ஆனால் அங்கே அனாமிகா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்ல, அனாமிகா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு இதை வச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி மகான்னு சொல்லிட்டு எங்கள் அழகி குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனால் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அனாமிகா. நல்லா சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு எங்கேருந்து எடுத்தாங்களோ அங்கேயே வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியிலேயே வந்துடுறாங்க. வெளியில் வந்த பிறகு ஐஸ்வர்யா கிட்டேயும் மகாக்கிட்டையும் சொல்லிடுறாங்க, நான் வச்சுட்டேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாடுறதுக்காக ஓடிடுறாங்க. அக்கா இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குக்கா அப்படின்னு எங்கள் ஐஸ்வர்யா கிட்டே சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ யார் கண்ணுக்கும் படக்கூடாதுன்றதுக்காக இப்படி மறைச்சு வச்சுருக்காங்கன்னா இந்த ஃபோட்டோவை அங்கே இங்கே வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை, எடுத்துகிட்டு வந்ததுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதே போல் இந்த ஃபோட்டோவை மறைச்சு வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியலை. நேற்று வந்த சரோஜினி கிட்ட தெரியாத மாதிரியே 2 பேருமே நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த இவங்க இப்போ பேசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த குழந்தைய இங்கே வந்து விட்டுட்டு போகிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அனாமிகாவும் இங்கே நம்ம சரோஜினியும் மிகப்பெரிய ஃப்ராடாக இருப்பாங்களோ? 2 பேருக்கும் இந்த லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் ஐஸ்வர்யா மகா 2 பேருமே யோசனையில் இருந்துட்டுருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இதோட நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது, இதோட விடுறதும் சரியாக இருக்காது. நானே இப்போ அனாமிகிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா ரொம்ப அவசரமாக கிளம்பி போக, அக்கா ஒரு நிமிஷம் இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ இதில் தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அழகி பாப்பாவை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி உள்ளே வேகமாக போகிறாங்க. இந்த அக்கா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே, நம்ம மகா வெளியில் நின்றுட்டுருக்க. எங்கள் ஐஸ்வர்யா உள்ளே போகிறவங்க கதவை சாத்திட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அனாமிகா தூங்கிட்டு இருக்க அனாமிகாவை கிளப்பி இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் பலார்னு 4 அறையும் வேற விடுறாங்க. அறையை விட்டதுமே இங்கே வெளியில் சத்தம் கேட்குறது கேட்டதுனால எல்லாமே ஓடி வராங்க. என்ன நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலட்சுமி காயத்ரின்னு எல்லாமே கேட்க, உள்ள அனாமிகா இருக்காளே என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மகா நீ வெளியில் நின்றுட்டு இருக்க, உள்ள சத்தம் கேட்குது, என்ன ஆச்சு, உள்ளே யார் இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே கேள்வி மேலே கேள்வி ராஜலட்சுமி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே படக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில் ஐஸ்வர்யா எங்கள் அனாமிகாவை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வராங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இந்த வீட்டில் வர உன் அட்டூழியம் தாங்கவே மாட்டுது, எங்களை தான் இந்த டார்ச்சர் பண்ணணும்னா இப்போ இவங்களையும் போட்டு எதுக்கு இதை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் சித்ரா தேவி கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா நிற்க, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு நீ அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும். பாட்டி நான் உண்மை என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுன்னா இவளை அடித்ததில் தப்பே இல்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னு எங்கே வந்து ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட மகாவும் என்னக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க, இப்போ அனாமிகாவை வாயேந்து உண்மையை சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அனாமிகா அப்படியே தடுமாறி தவிச்சு நின்றுட்டுருக்காங்க. என்னன்னு இதெல்லாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பக்கத்தில் விஜய் வந்து நிற்கிறாங்க. கூடவே காயத்ரியும் எங்கள் ஐஸ்வர்யா உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு என் மருமக மேலே கையை வச்ச, பேசாமல் ஒரு ஓட்டு வீட்டிலேருந்து வந்த நீ இப்போது இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய வீட்டில் மாளிகை மாதிரி இருக்க வீட்டில் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு வர திமிரு கூட்டிகிட்டே போகுதில்ல அப்படின்ற மாதிரி இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்க, எந்த இடத்துல வாழ்கிறோன்றது முக்கியம் இல்லை ஆண்டி, எப்படி வாழ்கிறோன்றதான் முக்கியம். அந்த வகையில் எங்கள் அம்மா எங்களுக்கு நல்ல விதங்களை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துலையும் நாங்கள் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணாலும் அதுக்கான நான் சரியான வேலையை தான் நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காயத்ரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு, அனாமிகா அப்படி சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அனாமிகா தயங்கி போய் நின்றுட்டுருக்கேன். எங்கள் அழகி பாப்பாவும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த அழகி பாப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே யார் தெரியுமா? இதோ இந்த நிற்கிறாங்களே அனாமிகா, இவ பண்ண வேலையால் தான் இப்போ இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மொத்த பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் புரியாத மாதிரி கேட்க, உனக்கு மூளைக்கீழே குழம்பி போயிடுச்சா? தேவையில்லாமல் அனாமிகா மேலே எதுக்கு நீ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுற, எதுக்கு நீ இப்படி வந்துட்டு ஒரு பொய்யான பழிய போடுறேன்னு சொல்லி எங்கள் சித்ரா தேவி காயத்ரி 2 பேருமே கேள்வி கேட்க, அதுக்கு எங்கள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, யார் மேலேயும் தவறான எண்ணத்தில் தவறான நோக்கத்தில் பழி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது, உண்மை இருக்குன்றதுனால தானே நானும் நிரூபிக்கிறேன், இதுவும் இந்த ஃபோட்டோஸை பாருங்கன்னு சொல்லி இங்கே தூக்கி எல்லா முகத்திலையும் எறிகிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இப்படி அதிரடியான முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே எங்கள் மகா தான். மகாவுடைய நல்லதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா அனாமிகா பல இடங்களில் மகாவை வந்துட்டு எந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேசியிருக்காங்க, எப்படியெல்லாம் நடந்திருக்காங்கன்ற விஷயம் நல்லாவே தெரியும்.
கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்காங்க ஐஸ்வர்யாவும். இந்த விஷயத்தை இதோட விட்டா பத்தாது, நேராக போய் கேட்குறதா நல்லதுன்னு நினச்சிதான் இப்படி நேரடியாக களத்தில் இறங்கி எல்லா விஷயத்தையுமே கேட்டுடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாரையும் முன்னாடி தூக்கிறீங்க, எல்லாரையும் எடுத்து பார்க்கும்போது தான் இது நேற்று நம்ம வீட்டுக்கு வந்த சரோஜினி டாக்டர் மாதிரியே தெரியுதுன்னு சொல்லும்போது, சரோஜினி டாக்டர் மாதிரி தெரியுது இல்லை, அது அவங்களே தான். அவங்களும் இங்கே நம்ம அனாமிகாவும் ஒன்றா படித்தவங்க. பல இடங்களில் மீட் பண்ணும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. ஆனால் நேற்று தெரியாத மாதிரியே நம்மக்கிட்ட நடிச்சிருக்காங்கல்ல. தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட, பேசியிருந்தா கூட நமக்கு சந்தேகமே வராமல் இருந்திருக்கும். ஆனால் இப்படி வீட்டுக்குள்ளே ஃபோட்டோஸையும் வச்சுக்கிட்டு இப்படி தெரியாத மாதிரி வெளியில் நடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த அனாமிகாவுக்கு நான் அடியும் கொடுத்தேன். இப்போ இவன் உண்மையை சொல்லலைன்னா போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னேன். அதான் பயந்து எல்லா உண்மையும் என்கிட்ட ஒத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது இங்கே கண்ணத்தில் கையை வச்சபடி அழுதுகிட்டு அனாமிகா நிற்கிறாங்க. என்ன உண்மைன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு காரணமே இங்கே இந்த வீட்டில் இருக்க சொத்து முழுக்கையும் சொந்த எல்லா அதிகாரத்தையும் அவள் பேருக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். கொத்து சாவிலேருந்து எல்லாம் அவள் கைக்கு வரணும்னா இந்த குழந்தை வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க மேலே பழி போடணும்ல. கண்டிப்பாக விஜய் மேலே பழி போட மாட்டாங்க. ஏன்னா அது அனாமிகா கூட்டிகிட்டு வந்த குழந்தை. அதனால் விஜய் மேலே பழி போடுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த கொத்து சாவி அவங்க கைக்கு வரணும்னா பழி போட வேண்டிய ஒரே ஆளுன்னு பார்த்தா அது மகா மட்டும்தான். அதனால தான் சூர்யா தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி சூர்யா மகாவுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்தணும்னா மகா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூர்யாவை நீங்கள் வெறுத்து ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரம் முழுக்க அவள் கைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கா இவ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே இருந்தது இதோ இந்த டாக்டர்னு சொல்கிறாங்களே சரோஜினி டாக்டர், இவங்க தான். இந்த குழந்தைய ஆசிரமத்துலேருந்து தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்ட ஒரு குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தைய இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டும் போயிருக்காங்க. எந்த ஒரு செயலுமே அறியாத இந்த குழந்தை இந்த வீட்டில் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஐஸ்வர்யாவும். இதெல்லாம் கேட்ட மொத்த குடும்பத்துக்கு அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் கூட யோசிக்காமல் காயத்ரி பலார்னு நான் அறையும் விடுறாங்க. உன்னை இந்த வீட்டில் ஒரு மருமகளாக நான் வந்துட்டு ஒரு நினைக்க கூட இல்லை. மகாவுக்கு மேலே நான் உன்னை ஒரு மகளாக நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீ வீட்டில் இருக்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க. உனக்கு இதனால் என்ன லாபம்? இந்த வீட்டோட கொத்து சாவி கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு ரொம்பவே அசிங்கமாகவும் திட்டுறாங்க, கேள்வியும் கேட்குறாங்க. நீ இங்கே உடனே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு மகா நீ போகணும்னு முடிவு பண்ணினேன். ஆனால் கடவுள் மகா நீ போகக்கூடாது, நீ தான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியத்தோட எங்கள் அனாமிகா பார்க்குறாங்க. ஆமாம் அனாமிகா, இப்போ வீட்டை விட்டு போக வேண்டியது நீ தான், மகா நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நேராக விட்டு எரிஞ்சிட்டு இந்த நிமிஷமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உன்னால் இந்த வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நான் எடுக்கிற முடிவும் விளைவும் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னல. இப்போ நீ அதை பார்த்துட்டல, இப்போ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லும்போது ஐயோ விஜய் என்ன பண்ணுறீங்கன்னு மகா சொல்லும்போது போதும், நீ எல்லாருக்காகவும் இறக்கப்பட்டு நீங்கள் இருந்தது போதும். இதுக்கப்புறமும் நீங்கள் யாருக்காகவும் இறக்கப்படவும் தேவையில்ல, யாருக்காகவும் அனுதாபப்படணும்னு தேவையில்ல. இவெல்லாம் உங்களை பற்றி யோசிக்காதப்போ நீங்கள் எதுக்காக இவளை பற்றி யோசிக்கிறீங்க, கவலைப்படுறீங்க? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. இவ இல்லைனா தான் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைனா எப்படி என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்? அதுவும் இல்லாமல் எனக்கு பிரச்சனை கொடுத்தா கூட நான் தாங்கிப்பேன். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதனால் தாத்தா பாட்டியோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். தாத்தா பாட்டி இப்போ தான் ஓரளவுக்கு உடம்பு தேறி நல்லா வந்துட்டு இருக்காங்க. அவங்களே காயப்படுத்தணும்னு நினைக்கிறா இவ. கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவும் பேசுகிறாங்க எங்கள் விஜய். விஜய் கோவமாக பேசுகிறதுனால அனாமிகா நிற்க என்ன இங்கே நின்றுட்டுருக்கன்னு பிடிச்சி தரன்னு வெளியில் பிடிச்சிட்டு வந்து தலைவிட்டு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நீ எப்போதுமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை உன்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை, ரொம்ப பார்த்துக்கிட்ட குழந்தைன்னு தானே சொன்னேன். இனிமேல் இந்த குழந்தை இங்கே தான் வளரப்போகுது. இந்த குழந்தைக்கு இங்கே சூர்யா தானே அப்பாவாக இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் சூர்யா அப்பாவாக இருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைக்கு இனிமேல் அப்பாவாக இருக்க போகிறதே நான் தான். ஒரு அப்பாவாக இருந்து இனிமேல் இந்த குழந்தைய நான் நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன். உன்னோட ஆசை, உன்னோட ஃப்ரெண்டோட ஆசை இப்போ நல்லா நிறைவேறிடுச்சுல, இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லும்போது என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோட அனாமிகா கேட்க உனக்கும் எனக்கும் இருக்கிறமான உறவு முறிஞ்சிடுச்சு. இப்போ புது உறவுன்னு பார்த்தா நான் இந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க விஜய். இதெல்லாம் பார்த்து ஆச்சரியத்தோட எங்கள் அனாமிகா வெளியில் நின்று ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம மகாவுக்கு துரோகம் நினைக்க போய் கடைசியில் இந்த குழந்தைய இவனே எடுத்து வளர்க்குற மாதிரியும் இந்த குழந்தைக்கு இவனே அப்பாவும் இருக்கிற மாதிரியும் ஒரு நிலைமை வந்துடுச்சு நினச்சி எங்கள் அனாமிகா தான் பண்ண தப்பு நினச்சி வருந்தியும் அதே நேரம் அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க.